நிகழ்ச்சியில பார்க்க போற படம் திருநாய்கள். பிரதீப், அக்ஷதா, ஆறுபாலா, பவல், அப்புக்குட்டி, மதுசூதனன், சுஷில்குமார், மைம் கோபி, தினால் மற்றும் சிலர் நடிச்சிருக்காங்க. தளபதி ரத்னம் ஒளிப்பதிவுல ஹாரிஸ் சதீஷ் இருவரின் இசையில் இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஹரி உத்ரா, தயாரிச்சிருக்காங்க சுஷில்குமார் ஜெயின். இந்த படத்தோடைய கதை பிரதீப், பவல், ஆறுபாலா, அப்புக்குட்டி இந்த 4 பேருமே எம்எல்ஏ மதுசூதனனை கடத்தி அவரை கண்ணை கட்டி ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அதன் பிறகு இந்த 4 இளைஞர்களுமே எம்எல்ஏ மதுசூதனனின் ஏரியாவை சேர்ந்த இளைஞர்கள் அப்படிங்கிறதையும், இமான் அண்ணாச்சியோடைய பலகார கடையில வேலை பார்த்தவங்க அப்படிங்கிறதையும், எரிவாயு எடுக்கிறதுக்காக தங்களுடைய விவசாய நிலத்தை எடுத்துக்கிட்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சதுனாலையும், அதை தட்டி கேட்ட இமான் அண்ணாச்சியை கொலை செய்ததுனாலையும் தான் எம்எல்ஏ மதுசூதனனை இவங்க கடத்தி வச்சிருக்காங்கிறத அவருக்கே புரிய வைக்கிறாங்க. இதற்கிடையே மதுசூதனனின் எதிரி சுஷில்குமார் ஜெயினும் இன்ஸ்பெக்டர் மைம் கோபி இந்த 2 குழுவினராலையுமே மதுசூதனனையும் அவரை கடத்தி வைத்தவர்களையும் கண்டுபிடிக்க முடிஞ்சதா அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய மீதி கதை. பல படங்களில் வில்லன்களுக்கு அடியாளாக நடித்து வந்த பிரதீப், பவல், ஆறுபாலா இந்த மூவருமே இந்த படத்துல ஹீரோவுக்கு சமமான கதாபாத்திரத்தில் நடித்து பாசிட்டிவான உணர்வை தராங்க. மதுசூதனன் வழக்கமான அலட்டலான வில்லன், அவரை எதிர்க்கும் சுஷில்குமார் ஜெயின் அமைதியான வில்லன். வழக்கமான அலட்டலான வில்லன் மதுசூதனன், அவரை எதிர்க்கும் சுஷில்குமார் ஜெயின் அமைதியான வில்லன். எரிவாயுக்காக விவசாய நிலங்களை எடுப்பவர்களை எதிர்த்து போராடும் இமான் அண்ணாச்சியின் கதாபாத்திரம் பலம். ஒளிப்பதிவாளர் தளபதி ரத்னம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள வறட்சியான பகுதிகளை சரியாக பதிவு செய்து வறுமையை எடுத்து காட்டியிருக்காரு. இசையமைப்பாளர்கள் ஹரிஷ், சதீஷ் இருவரும் சர்வதேச தரத்திற்கு இணையான பின்னணி இசையை கொடுத்திருக்காங்க. மீசை முறுக்கு பாடல் எல்லோருக்குமான களம். இயக்குனர் ஹரி உத்ரா பணத்திற்காக விவசாய நிலங்களை பறித்து கொள்ளும் அரசியல்வாதிகளை தனது கோபத்திற்கேற்ப இந்த படத்தில் தண்டித்திருக்கு. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி.